பாண்டியன் ஸ்டோர் அடுத்த வார சீரியல் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அரசி கோர்ட்டில் குமார் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஜட்ஜிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சக்திவேல் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அது ஏற்கனவே அரசி எடுத்த முடிவு தான். அதுக்கு பாண்டியனும் சம்மதிச்சு தான் அரசி அந்த முடிவு எடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்லவுமே எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. கோர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம குமார் நான் அரசி காலில் விழுந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அரசி, என்னை மன்னிச்சிரு அரசி, ஆனால் நீ இவ்வளோ தூரம் நீ பெருந்தன்மையாக இவ்வளோ தூரம் என்னை மன்னிச்சு விட்டுருக்கேன்னா, கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன்னா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாங்க. காலில் விழுகவுமே அதை பார்த்து சக்திவேல் ரொம்ப கோவம் வந்துடுது. இவன் என்ன மானங்கட்டத்தனமாக இப்படி போய் ஒரு பொம்பளை காலில் இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி விழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதாகுது. ஆனால் ஒரு சைடு பார்த்தா குமார் செஞ்சது கரெக்டு தான். ஏன்னா என்னதான் நம்மளை கொடுமைப்படுத்தியிருந்தாலும் பாவம் அவன் குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி அவங்க மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதுவே எவ்வளோ பெருந்தன்மையை காட்டுது பாருங்க. அந்த இதில் நம்ம குமார் செஞ்சதும் சரிதான். அப்புறம் எல்லாருமே என்ன இவ்வளோ தூரம் இப்படி விழுகிறானே அப்படின்னு சொல்லி பாண்டியனும் ஒரு சைடு யோசிக்கிறான். என்ன குமார் பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க, நான் அது பண்ணது தப்பு தான். அரசிக்கு நான் பண்ணது பெரிய கொடுமை தான். இதை எந்த பொண்ணுமே அனுபவிச்சிருக்கக்கூடாது. பாவம் உண்மையிலே அரசி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரின்ட்டு அரசியுமே திக்குன்னு முடிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வாரம் சீரியல் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.